நம்ம இந்தியாவுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி என்ன பண்ணிக்கிறாரு, யாருமே நகை வாங்காதீங்க, யாருமே டூ வீலர்ல போகாதீங்க, எல்லாருமே பொது போக்குவரத்துக்கு வாங்க, வெளியில சுத்தாதீங்க, வீட்ல இருந்தே வேலை செய்யுங்கன்னு சொல்லி நிறைய மூவ்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதை பத்தி தான் பேச போறோம். வாங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே தக்லைஃப் மூவ்மெண்ட் கொடுக்கறதுல அவருக்கு மிஞ்ச ஆள் கிடையாது, அவரை மிஞ்ச ஆள் கிடையாது. அப்படி என்ன பண்ணிக்கிறாருன்னு சொல்லி கிடையாது. ஆட்சிக்கு வரும்போது முதல்ல என்ன சொன்னாரு, என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ்காரங்க ஊழல் செஞ்ச பணம் எங்க இருக்குன்னு சொல்லி தெரியும், அதெல்லாம் நம்ம மீட்டு கொண்டுட்டு வந்தோம்னா இங்க எல்லார் அக்கௌண்ட்லயும் 5,00,000 ரூபா போடலாம், எனக்கு எல்லாம் நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்கன்னா அந்த பணத்தை கொண்டு வந்து உங்ககிட்ட நான் போடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, அது வந்து உங்களுக்கு போடக்கூடிய அளவுக்கு அங்க பணம் இருக்குது அப்படின்னாங்க. அதை நம்ம மக்கள் என்ன நினைச்சுக்கிட்டாங்க, மோடி 5,00,000 அக்கௌண்ட்ல போடுறான், நம்ம மோடிக்கு தான்ப்பா ஓட்டு போடணும், சத்தியமா மோடிக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லி மக்கள் எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணி என்ன பண்றாங்க, மோடி சர்க்காரை ஜெயிக்க வச்சாங்க. மனசா வந்தாருப்பா. வந்த உடனே என்ன பண்ணாரு, அடுத்த ஒரு தக்லீஃப் மூவ்மெண்ட் பண்ணாரு. என்ன பண்ணாரு, பணம் மதிப்பிழப்பு நடவடிக்கை, அதாவது 1000 500 ரூபா நோட்டு செல்லாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய உச்சபட்ச ரூபாயுடைய மதிப்பு நோட்டு அப்படிங்கிறது அன்னைக்கு சூழ்நிலைக்கு மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தப்ப அதோடைய ரூபாய் தாளுடைய மதிப்புங்கிறது 1000 அதிகபட்ச தொகை. அதுக்கு அடுத்த தொகை மதிப்பு மிக்கதுங்கிறது 500. ரெண்டையுமே செயலிழக்கம் பண்றாரு, 2 நோட்டையுமே மாத்துறாரு. 500 1000க்கு பதிலாக 500 2000ன்னு கொண்டுட்டு வராரு. கொண்டுட்டு வந்த உடனே மக்கள் எல்லாம் படாத பாடுபடுறாங்க. பதுக்கி வச்சிருந்தவங்க கூட பாடுபடல. இந்த அன்னாளங்காட்சி நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த மக்கள்லாம் ரொம்பவே பாடுபட்டாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு கியூ இருக்கும், அதுல போய் நின்றுட்டு 500 நோட்டை மாத்துறது, ஒரு மிகப்பெரிய ஒரு கியூ இருக்கும், அதுல போய் நின்றுட்டு 1000 நோட்டை மாத்துறது, அதாவது 2 500 மாத்துறது, இப்பெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க மக்கள். அதை மாத்தி கொடுக்கறதுக்கு இடையில புரோக்கருங்களா வேற இருந்தாங்க. அப்படிலாம் போயிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில், அப்படிலாம் போயிட்டு இருந்த சூழ்நிலையில பிரதமர் மோடி ஐயா என்ன பண்றாரு, உங்களுக்குலாம் நான் வந்து பாத்தீங்கன்னா முன்ன எப்படி அக்கௌண்ட்ல 5,00,000 போடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதை ஒரு செய்தி வந்துச்சோ, அதே மாதிரி அடுத்தது இவரே சொல்றாரு, உங்க எல்லாருமே பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க. நீங்க எல்லாருமே பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்கன்னா உங்க எல்லாருடைய பேங்க் அக்கௌண்ட்லயுமே நாங்க என்ன பண்றோம், நீங்க ஒவ்வொரு தடவை சிலிண்டர் வாங்கும் பொழுதும் இடைத்தரகர் மூலியமா உங்களுக்கு சேர வேண்டிய பணம் அப்படிங்கிறது இடைத்தரகர்கிட்ட போயிட்டு இருக்குது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, சிலிண்டர் விலை 200 ரூபா சேர்த்தி கொடுங்க. சிலிண்டர் விலை 400 ரூபாயா, 600 ரூபா போட்டு சிலிண்டர் வாங்குங்க. அந்த 200 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்கல்ல, அது வந்து என்ன பண்ணோம், டைரக்டா உங்க அக்கௌண்ட்டுக்கே வந்துடும் சொல்லி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாரு பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள். அதை நம்பி மக்களும் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாங்க. இன்னைக்கு சூழ்நிலைக்கு 100 கோடி 140 கோடி பேர் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு 100 கோடி பேருக்கு மேல பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க ஒரே காரணம் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா பிரதமர் நரேந்திர மோடி மட்டும்தான். அவர் இல்லைன்னா இது ஒரு சாத்தியமில்லாத ஒரு விஷயம். தொட்ட 90க்கும் பேங்க் அக்கௌண்ட்டை ஜாயின் பண்ணிட்டு பேங்க் அக்கௌண்ட் ஜாயின் பண்ணுன்னு சொல்லி தனியார் நிதி நிறுவன முதலாளிகளாகிய பண முதலாளிகளாகிய பேங்குக்காரங்க கிட்ட மக்கள்லாம் போய் சரணடைஞ்சதுக்கு மிக முக்கியமான காரணம் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான். அவர் இல்லைன்னா இன்னைக்கு அந்த பணக்கார பேங்குகள் இல்லை. அவங்களுக்கு மிகப்பெரிய மூலதனம் அப்படிங்கிறது மக்கள் தான். மக்கள் அவங்களை தேடி போறதுக்கு முழு முதற் காரணம் யாருன்னா நம்ம பிரதமர் ஐயா தான். அவர் சொல்லி தான் நம்ம எல்லாருமே பேங்க்ல போய் நம்ம இது பண்ணோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, உள்ளாடி வந்த உடனே உள்ளாடி வரத்துக்கு முன்னாடியே 5,00,000 தரேன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து வருது. 2வது பணம் மதிப்பிழப்பு நடவடிக்கை. 3வது எல்லாருமே பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்றது. 4வது மூச்சு வாங்குது. 4வது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயம் சொல்லிட்டு போலாம். கொரோனா காலகட்டம் வந்துச்சு. கொரோனா காலகட்டம் வந்தப்ப ஊரடங்கு உத்தரவு போட்டு எல்லா இடங்களுமே இது பண்ணாங்க. இதுல இவரும் ஊரடங்கு போட்டு தளர்வுகள் எல்லாம் கொடுத்தாரு, நிறைய விஷயம் பண்ணாரு, பிடிச்சாரு. 4வது இப்போ இன்னொன்னு பண்ணியிருக்கிறாரு. என்ன பண்ணிக்கிறாரு, எல்லாருமே ஒரு முக்கியமான விஷயத்துக்கு உட்படுங்க. என்ன, யாருமே தேவையில்லாம 2 வீலர் எடுத்து ஓட்டாதீங்கன்னு இருக்கிறாரு மோடி அவர்கள். எதனால, எரிபொருள் பற்றாக்குறை அப்படிங்கிறது நம்ம நாட்டுக்கு ஏற்பட்டிருக்குது. அதனால யாருமே 2 வீலர்ல அதிகமா போவாதீங்க, எல்லாருமே பொது போக்குவரத்துக்கு மாறுங்க. உங்களுக்கு தான் நான் ரயில் விட்டுருக்கிறேன், உங்களுக்கோசரம் தான் எல்லா ஸ்டேட்லயும் பஸ் விட்டுருக்கிறேன், உங்களுக்கோசரம் தான் ஃப்ளைட் விட்டுருக்கிறேன். அதனால நீங்க எல்லாருமே ஆளாளுக்கு தனித்தனியா வண்டியில சுத்தாம ஒரே வண்டியில எல்லாரும் ஒட்டுக்கா போங்க, ஒட்டுக்கா வாங்க அப்படிங்கிறாரு, எரிபொருள் பற்றாக்குறையின் காரணமா. ஓகே. 2வது என்ன சொல்லிக்கிறாரு, 2வது மருத்துவமனைக்கு போறவங்க மட்டும் அவசர தேவையா இருந்தா போங்க, மீதி யாரும் தேவையில்லாம வெளியில வண்டி எடுத்துட்டு சுத்தாதீங்க, எரிபொருள் ரொம்ப பத்தாம இருக்குதுங்கிறாரு. 3வது கல்வி நிறுவனங்கள் பிள்ளைங்கள பள்ளிக்கூடம் வர சொல்லி கூப்பிடாதீங்க, காலேஜ் படிக்கிறவங்கள காலேஜுக்கு வர சொல்லி கூப்பிடாதீங்க, ஆன்லைன் வகுப்பு எடுங்க, தேவையில்லாம வெளியில சுத்துறத தவிர்த்துருங்கன்னு இருக்கிறாரு.
வேலைக்கு போறவங்க வெளியில இருந்து வேலை செய்யாதீங்க, டெய்லி வெளியில போய் வேலை செய்யாதீங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம். அதாவது வீட்ல இருந்தே வேலை செய்யற மாதிரி ஒரு வேலைக்கு மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லிக்கிறாங்க? பிரதமர் மோடிஜி சொல்லியிருக்கிறாரு. அப்படி சொல்லியிருக்கக்கூடிய பிரதமர் அதை மட்டும் சொல்லல, யாருமே ஒரு வருஷத்துக்கு தங்கம் வாங்காதீங்கயா, வாங்காதீங்க, அவசரப்பட்டு வாங்காதீங்க. எதுக்கு தங்கம் அவசரப்பட்டு வாங்குறீங்க? வேணாம் தம்பி உற்று அப்படிங்கிற மாதிரி யாருமே அவசரப்பட்டு தங்க நகையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. தங்கம் வாங்குறத தள்ளி வைங்க. உங்க வீட்டுல கல்யாணமாவே இருந்தாலும் சரி, ஒரு வருஷம் கழிச்சு நகை வாங்குங்க, கல்யாணத்துக்கு வாங்காதீங்கன்னு இருக்கிறாரு. கேட்க சிரிப்பா இருக்குதுல்ல? ஆனா இதுல அவர் சொல்லியிருக்கிறாரு. உண்மையாலுமே இதெல்லாம் நான் நிஜத்துல அவர் சொல்லியிருக்கிறாரு. பிரதமர் நரேந்திர மோடி ஐயா வந்து பாத்தீங்கன்னா இப்ப 2-3 நாள் முன்னாடி சொல்லியிருக்கிறாரு. இது வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு பெருசு பொருளா மாறி இருக்குது. கோல்டு இன்வெஸ்டர்ஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா, என்னடா இவர் இப்படி சொல்லிட்டாரு, என்ன பண்ண போறாரோ தெரியலையே, இப்ப என்ன நடக்க காத்திருக்குதோ தெரியலையே, இப்ப என்ன செய்ய காத்திருக்கிறாங்களோ தெரியலையேங்கிற மாதிரி கோல்டு இன்வெஸ்டர்ஸ் அவங்கலாம் வந்து முழிக்கிறாங்க. இருக்கிற ஒரு இதை எந்தெந்த விதத்துல லாக் பண்ண முடியுமோ அந்தந்த விதத்துல எல்லாத்தையுமே லாக் பண்ற மாதிரி தான். வேலைக்கு போறவங்க வீட்டுல இருந்து வேலை செய்யுங்க. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் போறவங்க மட்டும் போங்க. அதே மாதிரி வெளியில தேவையில்லாம சுத்தாதீங்க. எல்லாம் ஒரே வண்டியில போங்க, ஒரே வண்டியில வாங்கன்றாரு. அப்புறமேட்டு கல்வி நிறுவனங்கள் வீட்டுல இருந்தே ஆன்லைன் வகுப்பு எடுங்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் எங்க எதற்கோசரம் அவர் சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி அவரு சொன்னவருக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அவர் வந்து இந்தியாவுடைய பிரதமரா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நம்ம நாட்டுக்கு எவ்வளவு எரிபொருள் தேவை இருக்குது, எவ்வளவு எரிபொருள் தேவை, இது எங்க எந்த சூழ்நிலையை போய் நோக்கி போயிட்டு இருக்குது, இதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லுநர் குழு அப்படிங்கிறவங்க அவர்கிட்ட தான் பேசியிருப்பாங்க. அதன் அடிப்படையில தான் அவர் சொல்றாரு. யாருமே ஒரு காரணம் இல்லாம எதையுமே சொல்ல மாட்டாங்க இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு பாரத பிரதமர். அவர் இந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கும் பொழுது உண்மையாலுமே அது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். காரணம் இல்லாம யாரும் சொல்ல மாட்டாங்கல்ல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.